தன்னுடைய மாமா வீட்டுக்கு லீவுல வந்து தங்கிட்டு போலான்னு வர நம்ம ஹீரோ அப்படி அவங்க மாமா வீட்டுல இருக்கிற அவரோட பொண்ணை அங்க பார்த்து காதலிக்க செய்யறாரு. அந்த பொண்ணுமே டக்குன்னு அந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே கமிட் ஆகுறாங்க. ஆனா அதுல இருந்துதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த கதையில இருக்குங்க. அதாவது இவங்க காதலிக்கிற அந்த முதல் நாளே நம்ம ஹீரோக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அவங்க மாமா பொண்ணு வேற ஒரு பையனோட போன்ல பேசிட்டு இருக்கிறதாகவும் அந்த பையனோடலாம் வெளியே சுத்துறதாகவும் அது ஒரு ஆதாரத்தோட இவரோட மொபைலுக்கு ஒருத்தவங்க அனுப்புறாங்க. அதுல இருந்து ஒரு டிடெக்டிவை வச்சு தன்னோட மாமா பொண்ண நம்ம ஹீரோ வாட்ச் பண்ண அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் காத்திருக்கு, நடந்த உண்மைகள்லாம் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப விறுவிறுப்பாவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கொத்தமழுப்பு அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படம் ஓடிடியில தெலுங்குல அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை காமிக்கிறாங்க. அந்த பள்ளியில இருக்கிற ஒரு வாத்தியாரை காமிக்கிறாங்க. அந்த வாத்தியாருக்கு தான் தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு போன் கால். எப்ப என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தியோ அப்பவே என்ன மறந்துடல, இப்பெல்லாம் எனக்கு போன் பண்றது கூட இல்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் போன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏமா நீங்க தாமா சிட்டிக்கு போயிட்டு எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. உன் பையன் சின்ன வயசுல இருக்கும் போது அப்பப்போ வீட்டுக்கு கூட்டு வருவ, இப்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல. சரி ஓகே, இப்போ நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் வேற இருக்குல்ல, அந்த கல்யாணத்தை முன்னிட்டாச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பி வைய. நானும் அவனை பார்க்கணுன்ற மாதிரி ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அவனுக்கும் நம்ம ஊரை பத்தி நம்ம சொந்தத்தை பத்தி எல்லாம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் அந்த இடத்துல ஆகாஷ் அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஹைதராபாத்ல தான் ஃப்ரெண்டோட படிச்சு முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலையில செட்டில் ஆயிட்டு அப்படியே ஒரு ஜாலியான லைஃப் வாழ்வாருங்க. அண்ட் ஹீரோக்கு காவியா அப்படின்ற மாதிரி ஒரு தோழி இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. எப்போ வேலை முடிஞ்சாலும் இவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறது வழக்கம். நம்ம ஹீரோக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்காங்க. அப்பப்போ குடிப்பாரு, ஆனா பயங்கரமா குடிச்சிருவாரு. அப்படி குடிச்சிட்டாருன்னா போதை ஆயிடுவாரு. இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து அங்க இருக்கிற சாமியார் கிட்டையும், சாமி எனக்கு அதிகமா குடிக்கிற பழக்கம் இருக்கு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா குடிக்கிற மாதிரி எதனா மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சாமியாரோ டென்ஷன் ஆகி இவங்க ரெண்டு பேரையும் விரட்டி விட்டுறாரு. இப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுல சரக்க போட்டுட்டு அப்படியே மட்டையாய் கிடக்க இப்ப அந்த இடத்துக்கு அந்த காவியா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவுடைய தோழி, அவங்க வராங்க. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா கத்துறாங்க. உன்னால தாண்டா அவன் ஃபுல்லா கெட்டு போயிட்டு இருக்கான், டிகிரி பிடிச்ச பையனை எப்படி எல்லாம் கெட்ட பழக்கத்துக்குள்ள கொண்டு போயிருக்க பாரு அப்படின்ற மாதிரி அவனை துரத்தி விட்டுட்டு அங்க நம்ம ஹீரோவை எழுப்பி அவரை குளிக்கலாம் வச்சு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ற வந்துருன்ற மாதிரியும் இப்போ இந்த காவியாவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வராரு. மூஞ்சில அப்படி ஒரு சோகம், என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அம்மா அப்பா கால் பண்ணாங்க, மாமா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு மொழிய மாத்துறாரு. ஏன் மாமா வீடு எங்க இருக்கு, அது ஒரு கிராமத்துல இருக்கு, நான் சின்ன வயசுல இருக்கும் போது அந்த கிராமத்துல என்ன காரியத்தை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கதையை நம்ம ஹீரோ சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல தான் படிச்சிருப்பாரு. அப்படி அவர் படிக்கிற காலத்துல அந்த கிராமத்துல புதுசா கல்யாணமான ஒருத்தருக்கு டியூப் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஊரு புழுக்க வதந்திய பரப்பி விட்டுருப்பாருங்க. இதனால அந்த நபரு முதலிரவு நடத்துறதுக்கு முன்னாடியே அவங்க மனைவி விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை நடந்து நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பாவோட இந்த ஹைதராபாத்துக்கு வந்து இங்க செட்டில் ஆயிருப்பாரு. சோ அதுல இருந்தே கிராமத்துக்கு போறதை ஹீரோ அவாய்ட் பண்ணுவாருங்க. ஆனா இப்ப போ சொல்றதுனால அவருக்கும் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறாரு. கட் பண்ணா இப்ப தீபிகா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னா இவங்க தான் நம்ம ஹீரோவுடைய மாமா பொண்ணு. அந்த கிராமத்துல தான் இருப்பாங்க. கில்லி படத்துல வர திருசா மாதிரி ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 மாமா பசங்க. ஒன்னு நம்ம ஹீரோ, இன்னொன்னு பிரவீன் அப்படின்ற மாதிரி ஒரு பையங்க. அந்த பிரவீன் பையன் அந்த கிராமத்துல தான் வேலை பார்ப்பான். ரொம்ப வெள்ளந்தியானவன். பல வருஷங்களா நம்ம ஹீரோயினை அவன் காதலிச்சுட்டும் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிரவீன் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. மாமா அப்படின்ற ஒரு முறையில தான் அந்த பிரவீனோட அவரு பழகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிரவீனுடைய அப்பாவும் ரொம்ப நாளாவே அவனை வேலைக்கு போ, துபாயில போய் வேலை பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணுவாருங்க. ஆனா அப்படி துபாய்க்கு போயிட்டா தான் மாமா பொண்ணான ஹீரோயினோட எல்லாம் பழக முடியாது, இவ்வளவு மிஸ் பண்ணுவோமேன்னு சொல்லியே அதை தட்டி கழிச்சிருவான். இப்போ ஹீரோயின் அவங்க தோழிகள் எல்லாம் பாக்குறதுக்காக அங்க இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு தான் வந்திருக்காங்க. அதே வேலையில தான் அந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு நபர் வராருங்க. அதுதான் நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக இந்த பிரவீன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை தான் ஹீரோவுடைய மாமா போ சொல்றாரு. பிரவீனுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கோங்க. அவன் வேற பாக்குறதுக்கு அழகா இருப்பான். நம்ம ஊருக்கு வந்தா எங்க நம்ம மாமா பொண்ணான ஹீரோயின் இவனை விரும்பிட போறா அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும். அதனால டேய் நான் உன்னை பிக்கப் பண்ணலாம், அவ்வளவு தொலைவு வர முடியாது, நான் ஒரு தோசை கடையில தோசை தின்னுட்டு இருக்கேன், நீ முடிஞ்சா அந்த கடைக்கு வந்துருன்ற மாதிரி போனை வைக்கிறாரு. இப்போ பிரவீனும் அந்த தோசை கடையில தோசையை வாங்கிக்கிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த தோசையை பிடுங்கி தின்னுறாருங்க. டேய் நீ இன்னும் அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற குணம் மாறவே இல்லடா, சின்ன வயசுல
ஒன்னா ஸ்கூல்ல படிக்கும் போது கூட இப்படிதான் பண்ண, இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதுதான் பண்றியே அப்படின்ற மாதிரி பிரவீனும் ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த பிரவீனோட சேர்ந்து தான் மாமாவுடைய வீட்டுக்கும் வராரு. வீடே அங்க ஒரு கல்யாண கலையில தாங்க இருக்கு. இப்ப அந்த வீட்டுல ஹீரோடைய மாமா இருப்பாரு பாத்தீங்களா, அவருமே ஹீரோவை பார்த்து சென்டிமெண்ட் ஆகுறாரு. அந்த மாமியும் ஹீரோ கைய மோந்து பார்த்துட்டு, என்னப்பா வரப்பவே சாப்பிட்டு வந்திருக்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டியா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பண்ற மாதிரிலாம் சொல்ல, ஐயோ இன்னும் ஒரு வாரம் இங்க தானே தங்க போறேன், தினமும் உங்க வீட்டுல தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அங்க சொல்ல, அப்படி அந்த வீட்லயும் நம்ம ஹீரோ சந்தோஷமா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த இரவு கரண்ட் போயிடுதுங்க. அவங்க ஊர்லயும் கரண்ட் பிரச்சனை போல இருக்கு. ஹீரோவும் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்து நெயில் பாலிஷ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோயினான வரா. நைட்டில தான் இருக்காங்க, ஆனா அவ்வளவு அழகா இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போதோ எப்பவுமே முட்டாய் வாங்கி கொடுன்ற மாதிரி மூக்குல முட்டை விட்டு அழுதுன்னு இருப்பியா, அவதானே நீனு. ஐயோ மாமா அதெல்லாம் சின்ன புள்ள, இப்ப நான் வளர்ந்துட்டேன், பெரிய பொண்ணாயிட்டேன், சும்மா கிண்டல் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்கன்ற மாதிரியும் அவங்க வெக்கப்படுறாங்க. சரி ஓகே நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த பிரவீன் வந்திருப்பாருங்க அவர் பைக்கில். இப்போ அந்த பைக்லயும் வந்து ஹீரோ உட்காடுறாரு. சீக்கிரமா சரக்கு கடைக்கு போயா அப்படின்ற மாதிரி பிரவீன் கிட்ட சொல்ல, ஐயோ அண்ணே இங்க சரக்கு கடையெல்லாம் இல்ல, உங்களுக்கு சரக்க போனோம்னா ஊருக்குள்ள சின்னையா பெரியய்யா அப்படின்ற மாதிரி 2 பேர் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போங்க ஜாலியா இருங்க அப்படின்ற மாதிரியும் அங்க ஐடியா கொடுத்துட்டு அந்த வீட்லயும் நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுட்டு வராரு. இங்க ஒரு பக்கம் அந்த சின்னையா பெரியய்யாவை காமிக்க, அவங்க பெரிய முதலாளிகள், அது இல்லாம அந்த பெரியய்யா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா வேற இருப்பாரு. டேய் என்னடா சின்ன வயசுல போனவன் இப்பதான் திரும்பி வந்திருக்கியா, இந்த ஊருக்காரன் தான்டா, அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூடயும் ஜாலியா சரக்க போட, இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னோட தோழிகளோட உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க தோழிகளும் சரக்கடிப்பாங்க போல. ஊர்ல ஃபங்க்ஷன்னா எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்கல்ல, அதனால இந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த தைரியத்துல தான் இந்த பொண்ணுங்க சரக்கடிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த பழக்கம் இல்லைங்க. அதனால ஃப்ரெண்டுகளை அங்க குடிக்க விட்டுட்டு இவங்க வெளியில வந்து காவலுக்கு நிப்பாங்க. வேற யாருன்னா அந்த சைடு வந்தா இங்க அவங்க சிக்னல் கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த பொண்ணுங்களாம் உஷாராயிடுங்க. அப்படி நம்ம ஹீரோயின் காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோவான இருக்காரு பாத்தீங்களா, இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வரப்போ இவங்களும் பதறிடுறாங்க. ஐயோ இவன் மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டானா ஊருக்கே சொல்லுவானே, ஆல்ரெடி ஊர்ல இருக்கிற ஒரு கணவர் மனைவியை பிரிச்சு விட்டவன் தான் இவன் அப்படின்ற மாதிரி பதறி போய் அங்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கோங்க. அந்த ஸ்பீக்கர்ல இந்த கொலுசு சத்தம் வர மாதிரி பேயோட சத்தத்தெல்லாம் அவங்க போடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் பயப்படுறாரு. அப்பதான் பக்கத்துல அவர் போதையில என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த சோளக்காட்டு பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொம்மை ஒரு பொண்ணு மாதிரி அவரு நினைச்சுக்கிறாரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு கணவர் மனைவியை பிரிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதுல அந்த லேடி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சு இவரும் போதையில அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொம்மை அங்க ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. ஐயோ லேடிஸ் நீங்க இப்படி நிக்கலாமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு தான் சட்டையையும் பேண்ட்டையும் நம்ம ஹீரோ கழட்டி கொடுத்துட்டு அப்படியே போதையில கீழே விழுந்துடுறாருங்க. இதையெல்லாம் ஒரு வக்கா போருக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஐயோ கன்றாவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இந்த நிலைமையில நம்ம மாமாவை யாரனா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அங்க போதையில இருக்கிற தான் மாமாவை ஒரு லுங்கியையும் ஒரு டிஷர்ட்டையும் அங்க காய வச்சிருப்பாங்க. அதை அவங்க கையால தான் மாமாக்கு போட்டு விட்டுட்டு அவரை கொண்டு வந்து வீட்லயும் நிம்மதியா தூங்க வைக்கிறாங்க. ஹீரோ காலையில இருந்து பாக்குறாரு, என்ன இது வித்தியாசமான காஸ்டியூம் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி, நம்ம எப்படி நைட்டு இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில ஹீரோடைய மாமாவும் வந்து இதுக்கப்புறம் ராத்திரி லேட்டா வர வேலை வச்சுக்காது, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. அப்பதான் உண்மையாலே நேத்து ராத்திரி நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் வீட்டுல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க தட்டை எடுத்துக்கிட்டு அவங்க மாமா கை கழுவிட்டு போயிருப்பாருங்க. அந்த தட்டுல போட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்க்க வந்து அவங்க மாமாவையும் மாமியையும் வண்டியா கேட்டிருப்பாரு. இதுல அவங்க மாமாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க. இதையுமே அந்த பிரவீன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்லி நம்ம ஹீரோ கேள்விப்பட, சரி அதெல்லாம் ஓகே, என்ன யார் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, என் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, அப்போ என் மானத்தையே யாரோ காப்பாத்திருக்காங்க, அது யாருன்னு கேட்கும் போதோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக, இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோவை அப்படி பார்த்ததுல இருந்து ஹீரோ மேல ஒரு சின்ன காதல் வந்திருக்கோங்க. அதையும் தன்னோட தோழி கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிற வேலையில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த சாப்பாடு போடுற ஒரு இடத்துல நடுவுல உட்காந்துட்டு இருக்காருங்க. சைட்ல 2 பக்கமும் இடம் இருக்கு. அண்ணே கொஞ்சம் தள்ளி உக்காந்தீங்கன்னா பக்கத்துல வேற யாருன்னா உட்காருவாங்கன்ற மாதிரி ஹீரோ சொன்னதும் அவர் கோச்சிக்கிறாரு. உடனே பிரச்சனை பண்ணிட்டு தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கல்யாணத்துல இருந்து பாதிலேயே அவர் கிளம்புறாரு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு ஹீரோ என்ன தப்பா பேசிட்டான், எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுதாங்க அந்த ஊரு, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா அங்க காட்டிப்பானுங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வர இப்ப நேரா வந்து அந்த பிரச்சனை பண்ணவர்கிட்டயும் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. இதுல லைட்டா நம்ம ஹீரோ அவமானப்பட்டு போறதையும் அவங்க மாமா பொண்ணான நம்ம ஹீரோயின் பார்க்க அதுலயும் ஹீரோ மேல அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி வருதுங்க. அப்பதான்
அந்த ராத்திரி நம்ம ஹீரோ அங்க பெரிய ஐயா கூடயும் சின்ன ஐயா கூடயும் சரக்க போட்டுட்டு இருக்கும் போதோ, டேய் போன வாட்டி நீ சரக்க போட்டு போகும்போதோ நம்ம வயல்லையே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே படுத்துட்டடா, நாங்க தூரத்துல இருந்து பார்த்தோம், ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து உன் மானத்தை காப்பாத்தனா, ஆனா அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்ப அந்த ஹீரோக்கும் ஒரு மாதிரி கியூரியாசிட்டி வந்துருதுங்க. இப்போ பார்க்காமயே அந்த பொண்ணு அவரு காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஆல்ரெடி ஹீரோ மேல ஒரு ஃபீலிங் வந்திருக்கோம்ல, அதனால இப்போ அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்டயும் வந்து அவங்க தனிமையில பேசுறாங்க. நம்ம ஹீரோவை நினைச்சுதான் அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க விக்கப்போருக்கு பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு டெய்லர் இருப்பாருங்க. அந்த டெய்லர் தான் மனைவியோட ஜாலியா இருக்கலான்னு இருக்க, ஆனா இந்த பொண்ணு வேற வந்து பேசி டிஸ்டர்ப் பண்றாளேன்ற மாதிரி அந்த பொண்ணை எட்டி பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வேற அந்த இடத்துக்கு வந்து அதே சோளக்காட்டு பொம்மை முன்னாடி நின்று ஹீரோயினை நினைச்சு பேச, இப்ப அந்த டெய்லருக்கும் கோவம் வந்து, என்னடா இது பொம்மை நினைச்சிங்களா பொண்ணு நினைச்சிங்களா, ஆளாளுக்கு வந்து பேசிட்டு போறீங்க, மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களான்ற மாதிரியும் கத்துறாரு. அப்பதான் ஹீரோ, ஆளாளுக்கு பேசுறமா, இதுக்கு முன்னாடி யாரு வந்து பேசினான்னு கேட்கும் போதோ அது ஒரு பொண்ணு வந்து பேசினா, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாது, பின்னாடி இருந்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாகுது. அண்ணனே அந்த பொண்ணை பத்தி மட்டும் எனக்கு தகவல் கொடுங்கண்ணே, உங்களுக்கு நான் காசு கூட கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா சரி ராத்திரி நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கல்லு கடைக்கு வந்துரு, அங்க வச்சு நான் உனக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ உடனடியா இந்த தகவலை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, எனக்கும் அந்த காதல் வந்துருச்சு, ஆனா அந்த பொண்ணு யாரு என்ன ஏது அவ பேரு கூட தெரியாது, ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அதே விஷயத்த நம்ம ஹீரோவை காதலிச்சிட்டு இருக்கிற அந்த காவியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் ஹீரோ சொல்றாரு. காவியாக்கு எரிச்சல் ஆகுது, யாரு என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு பொண்ணை காதலிப்பியா, சீக்கிரமா ஊருக்கு வர வேலைய பாரு அப்படின்னு போனை வைக்கிறாங்க. இப்ப ராத்திரி அந்த கல்லு கடைக்கும் வந்து நம்ம ஹீரோ அந்த டெய்லரை மீட் பண்ண, அந்த டெய்லருமே அங்க லைட்டா கட்டிங்க போட்டுட்டு, அந்த பொண்ணு பேசுற வாய்ஸ் சூப்பரா இருந்தது, பின்னாடி இருந்து பார்க்கும் போதோ அந்த பொண்ணு ரொம்ப அழகா தெரிஞ்சா, மாநிலத்துல இருந்தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணே அந்த பொண்ணுடைய பேரு என்ன முகத்தை பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கும் போதோ, இன்னைக்கு எவ்வளவுதான் சொல்ல முடியும், நாளைக்கு இதே டைமுக்கு வந்து மீதியை சொல்றேன்ற மாதிரி அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ ஒரு டிடெக்டிவ் உடைய அட்ரஸ கண்டுபிடிக்கிறாருங்க. இப்ப நேரா அந்த டிடெக்டிவ பாக்குறதுக்கும் வராரு. பார்த்தா அவரு ஒரு சாமியாருங்க. ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த டிடெக்டிவும் தன்னுடைய ஆபீஸுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போக, என்ன சார் சாமியார் வேஷத்துல இருக்கீங்க, டிடெக்டிவ்னு சொல்றீங்க, சாமியார் தொழில் என் சைடு பிசினஸ், இந்த டிடெக்டிவ் பிசினஸ் தான் என் மெயின், என்ன வேணும், யாரை கண்டுபிடிக்கணும், என்ன காப்பாத்துன்னு ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும் சார், அந்த பொண்ணு பேர் என்ன ஊரு, அட்ரஸ சொல்லு சார், முட்டாதனமா பேசாதீங்க, அட்ரஸ்லாம் தெரிஞ்சா நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், அந்த பொண்ணு பேரு அட்ரஸ்ன்னு எதுவுமே தெரியாது சார், என் மானத்தை காப்பாத்தினா அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை மட்டும் ஹீரோ சொல்லி கேட்கிறாரு. ஹீரோ கிட்டயும் கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு, சரி எதனா தகவல் கிடைச்சா சொல்றதா சொல்லி ஹீரோவை அங்க இருந்து அனுப்ப, இங்க வீட்டுல ஹீரோவுடைய டிஷர்ட்டை எடுத்து நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்க வச்சு பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்ததும் ஹீரோயின் அவங்க கையில இருந்த டிஷர்ட்டை மறைக்கிறாங்க. உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போறாரு. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அன்னைக்கு குடிச்சிட்டு ஒரு இடத்துல விழுந்து கிடந்தேன், என் மானத்தையே ஒரு பொண்ணு காப்பாத்திட்டா, அதுல இருந்து அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு தெரியாமையே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு, அவ யாரு இந்த ஊருக்காரியான்னு எனக்கு தெரியல, அவளை கண்டுபிடிக்க உதவி பண்றியான்னு கேட்க ஹீரோயினுக்கும் உள்ள ஒரு மாதிரி வெக்கம் ஏற்படுது. நம்மளதான் தேடுறான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, சரி வாங்க மாமா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அப்புறம் கோயில் பக்கத்துல இருக்கிற காலேஜ்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பக்கத்துல நின்று இவங்க ரசிக்கிறாங்க. எவ்வளவு தேடியும் அந்த பொண்ணை பத்தி சின்ன தகவல் கூட கிடைக்காதனால ஹீரோ ஒரு இடத்துல சோர்ந்து போய் அப்படியே சோகமா இருக்கிறதெல்லாம் ஹீரோயின் பாக்குறாங்க. நாளைக்கு நம்ம மனசுல இருக்கிற காதலையும் அந்த உண்மையையும் சொல்லிடலான்ற மாதிரியும் ஹீரோயின் யோசிக்க, அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு அந்த காவ்யா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். என்னோட ப்ராஜெக்டை மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, வேலையை விட்டே தூக்கிட்டாரு, எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல, என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன்ற மாதிரி அழுகுறாங்க. ஹீரோ பதறி போயிடுறாரு. காவ்யா பைத்தியகாரத்தனமா முடிவு எடுக்காத, நான் நாளைக்கே ஹைதராபாத்துக்கு வரேன், தயவு செஞ்சு அது வரைக்கும் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இப்போ அவசரமா ராத்திரியே ஹைதராபாத்துக்கு கிளம்ப பார்த்தா அங்க காவியாவும் ஹீரோவுடைய நண்பனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஹீரோவை வர வைக்கிறதுக்கு தான் அந்த பிளான். இப்போ ஹீரோயினும் காலையில எழுந்து பார்த்தா தான் மாமா ராத்திரியே ஊருக்கு போயிட்டாருன்னு தெரியுது. அவங்களுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோவுடைய பிறந்த நாள் வேறங்க. இப்போ அவங்க மாமாவுக்கும் வீடியோ கால் பண்றாங்க. ஹீரோவும் இப்போ ஹைதராபாத்துக்கு போய் ரீச் ஆயிட்டு அந்த வீடியோ காலை எடுக்க, ஏன் மாமா சொல்லாம போனீங்க, ஐயோ இங்க என் ஃப்ரெண்டு காவியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி வர வச்சா, பார்த்தா எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸுக்கு என் ஃப்ரெண்டும் அவளும் சேர்ந்து பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், சரி ஓகே நீ அந்த பொண்ணை பத்தி எதனா தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ போனை கட் பண்றாரு. மாமா ஒரு நிமிஷம், எனக்கு அந்த பொண்ணை பத்தி தகவல் இல்ல, அந்த பொண்ணையே கண்டுபிடிச்சிட்டேன், 5 நிமிஷத்துல அந்த பொண்ணை இந்த வீடியோ காலில் கொண்டு வந்து நிப்பாட்டுற, லைன்லயே இருங்கன்னு சொல்ல ஹீரோவும் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. அப்ப நம்ம
நம்ம ஹீரோக்கு அந்த டிடெக்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. யோ, அந்த பொண்ணு யாருன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்யா. யாரு யாரு? வேற யாரும் இல்ல, உன் மாமா பொண்ணு, அந்த ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆனா அதுல ஒரு ஆப் இருக்கியா, அவளை பத்தி பேக்ரவுண்ட் விசாரிக்கும் போதோ அவளுக்கு வேற ஒரு பையனோட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியோ தெரிய வந்திருக்கு. அவ அந்த பையனோட நிறைய ஊர் சுத்தி இருக்கா, வெளியே போயிருக்கா. நேத்து கூட 2 பேரும் ஏதோ விவசாய நிலத்துல போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி அந்த போட்டோவை அனுப்புறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ உடஞ்சு போறாரு. இங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோவுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட தான்னு சொல்லான்னு வரத்துக்குள்ள ஒரு போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் அந்த போட்டோவை காமிச்சு இந்த டிடெக்டிவ் சொன்ன தகவலை பத்திலாம் சொல்ல அவங்களும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், முன்ன பின்ன தெரியாத இது மாதிரி காதல்ல எல்லாம் போய் விழாதன்ட்டு. இப்ப யாருக்கு கஷ்டம், உனக்கு தானே கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் அங்க காவியா வந்து அட்வைஸ் பண்ண. ஆனாலும் ஹீரோ நம்ப மறுக்கிறாரு. அவ இது மாதிரி பண்றாலோ இல்லையோ, நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன், கிராமத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க முடிவெடுக்க இங்க ஹீரோயினும் தான் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து மாமா கிட்ட காதல சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன், ஆனா போனை திடீர்னு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து போன் கால் வருது. தான் கிராமத்துக்கு வந்துட்டேன், 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க இவங்களுக்கு பெரிய சந்தோஷங்க. அப்படி ஹீரோவை மீட் பண்றதுக்கும் அவங்க ஓடி வராங்க. அப்படி ஹீரோவையும் அவங்க பாக்குறாங்க. இப்போ அவங்களும் அன்னைக்கு உங்களை காப்பாத்தினது நான் தான் மாமா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ற மாமான்ற மாதிரி ஹீரோவையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அங்க ஹீரோக்கும் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம எதுவுமே பேசாம தான் மாமா பொண்ணையும் அவர் அணைச்சிக்க, அப்ப தன்னுடைய மொபைலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல அவங்க மாமா பொண்ணு வேற ஒரு பையனோட போட்டோல இருப்பாங்கல்ல. பட் அந்த போட்டோவை பத்தி இப்போதைக்கு கேட்க வேணான்ற மாதிரியும் போனை ஆஃப் பண்ணிடுறாரு. இதை எல்லாமே தொலைவுல இருந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த அவங்களோட இன்னொரு மாமா பையனான பிரவீன் பாக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இன்னும் ஒரு 10 நாள் வந்து எங்க வீட்டுல தங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கல்யாணம் வேற ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து தங்கினா உங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம், உங்க ஃப்ரெண்டு தான் வந்திருக்காருல, நீங்க 2 பேரும் வந்து தங்குங்கன்ற மாதிரி சொல்லி தான் வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. ஹீரோவும் தன்னோட மாமியை வந்து பாக்குறாரு. இங்கதான் தங்க போறதா சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாரும் அந்த வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரவீன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க, நான் துபாய்க்கு போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு திடீர்னு துபாய்க்கு? ரொம்ப நாளா அப்பா துபாயில போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு இருக்காருல, அதான் நானும் வேலை பார்க்கலான்னு போறேன். ஆமாம்மா, உங்களுக்கும் வயசு 30 ஆக போகுது, துபாய்க்கு போனால் நல்லா செட்டில் ஆவீங்க, அங்கே போகிறது தான் நல்லது, இங்கேருந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக போயிடுறாங்க. ஆனால் இவர் எவ்வளோ நாள் துபாய்க்கு போகாமல் இருந்ததே தான் மாமா பொண்ணை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதாங்க. அவருக்கும் ஒரு மாதிரி மனசு ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, தான் ஃப்ரெண்டோட அந்த ஊரில் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டிடெக்டிவ் என்னன்னா இவளுக்கு வேற ஒரு பையனோட தொடர்பு இருக்குன்ற மாதிரி அந்த பையனோட ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறான். இவ என்னன்னா என்ன உருக்கி உருக்கி லவ் பண்ணுறா, எதனா மறைச்சிட்டு என்னை யூஸ் பண்ணிக்க அது மாதிரி லவ் பண்ணுறாளா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி அங்க ஒரு யோசனையோட இருக்காரு. அதான் 10 நாள் நம்ம இங்க இருக்க போறோம்ல, இங்க இருந்து அவ உண்மையாலேயே யார லவ் பண்றா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரியும் இவங்க பிளான போட, இப்ப அந்த டிடெக்டிவ் வந்து ஹீரோவுடைய நண்பனும் பாக்குறாங்க. அப்படி நீங்க இந்த போட்டோவை அனுப்புனீங்களே, அந்த போட்டோல இருக்கிற அந்த பையனுடைய நம்பர் இல்லைன்னா அட்ரஸ் அதை எனக்கு கொடுங்க, அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கலான்னு கேட்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி கிளப்பி விட்டுறாரு. இப்போ ஹீரோயினுடைய வீட்டுல இருக்கிற நாட்கள்ல இவங்க 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. முக்கியமா ஹீரோயின் தான் மாமா தன்னுடைய பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஹீரோக்கு டிடெக்டிவ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. அவர் உடனடியா தன்னுடைய இடத்துக்கு வர சொல்றாரு. பார்த்தா அங்க ஒரு சாமியார் கெட்டப்ல தான் அவர் இருக்காரு. ஹீரோக்கோ கொஞ்சம் பீதி ஆகுது. உடனே அவர் ஒரு போன் நம்பரை கொடுக்குறாரு. இந்த போன் நம்பர் யாருது தெரியுமா, அந்த ஹீரோயின் இருக்காளே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கிற பையனோடது. அந்த நம்பருக்கு தான் அந்த பொண்ணு ராத்திரியானா போன்ல ரொம்ப நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. அது இல்லாமல் அப்பப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதும் உண்டு. இன்னைக்கு கூட 9 மணிக்கு அந்த பையனை மீட் பண்ணுறதா அவ சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது. அப்போ இன்னைக்கு 9 மணிக்கு நம்ம ஒரு பிளானை போட்டு ஹீரோயினை வெளியே கூப்பிடுவோம், என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்ப்போன்ற மாதிரியும் நேரா தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி ஹீரோயின் கிட்டையும் வந்து இன்னைக்கு ஒரு 9 மணிக்கு நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு மாமா கேட்குறீங்க? இல்ல உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசுறோம், கொஞ்சம் வெளியே போலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. அட என்ன மாமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, எங்க வரணும்னு சொல்லுங்க வந்துடுறேன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல, அப்படி ஒரு இடத்த சொல்லிட்டோம். ராத்திரி 9 மணிக்கு நம்ம ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. மணி 9:15 ஆகுது. இன்னும் ஹீரோயின் வந்த பாடு இல்ல. ஹீரோயினோட மொபைலுக்கு கால் பண்ணா பிஸி பிஸி அப்படின்ற மாதிரியே வருதுங்க. இப்போ ஹீரோவும் ஒரு மாதிரி ஆகுறாரு. அங்க தான் நண்பன் வேற. அப்போ அந்த டிடெக்டிவ் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. அவ உண்மையா உன்னை காதலிக்கிற மாதிரி உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பையனோட சுத்திக்கிட்டு இருக்கான். இதை சும்மா விடக்கூடாது. எப்படியோ இந்த கிராமத்துக்குள்ளதான் அவன் எங்கேயோ இருக்கணும். ராத்திரியா அவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிப்போன்ற மாதிரி பைக்கை எடுத்து
எடுத்துக்கிட்டு இவங்க எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தேடி கூட அங்க எங்கேயுமே காணுங்க. இப்ப நம்ம ஹீரோ தன்னுடைய வீடு திரும்புறாரு. அப்போ வீட்டுக்குள்ள கதவு தட்டும் போதோ உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் தான் வந்து கதவை திறக்கறாங்க. நீ என்ன வீட்டுக்குள்ள இருக்க? போன் பண்ணா பிஸின்னு வந்தது, வெளியே போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ மாமா, நீங்க என்ன 9 மணிக்கு வெளியே கூப்பிட்டீங்கல்ல, எனக்கு செம தலைவலி, அதான் வீட்டுல படுத்து தூங்கிட்டேன். ஏன் எதனா பிரச்சனையான்னு கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. எது நீ வீட்டுல தான் இருந்தியா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடய அவரு உள்ள போயிடுறாரு. அடுத்த நாளுமே நம்ம ஹீரோவுடைய தலைக்கு அப்படியே அவங்க மாமா பொண்ணு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் பின்னாடி இருந்து ஹீரோவுடைய நண்பன் பார்க்க, என்னடா இது ராத்திரி முழுக்க இந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு ஊர் முழுக்க தேடினா, காலையில என்னன்னா மசாஜ் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினையும் வெளியே அனுப்பிட்டு, ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? முதல்ல இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்றத கண்டுபிடிப்போம், அதுதான் நம்மளோட முக்கியமான வேலைன்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. மாமா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், கொஞ்சம் வெளியே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஆமாங்க, இப்ப இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருது போல. சோ இவங்க 2 பேருக்கும் திருமணம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. கையோட கையா என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டு போயிடலாம் தான் இப்போ வந்திருக்காங்க. இப்போ ஹீரோ கிட்டயும் அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு இப்பவே கையில ஒரு ரிங்க போட்டு விடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு இந்த சந்தேகம் தீராம இவளுக்கு வேற ஒரு பையனோட தொடர்பு இருக்காளா இல்லையா அப்படின்றது தெரியாம இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க. அவரும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே வந்து அந்த ரிங்கை போடலான்னு வரத்துக்குள்ள அங்க திடீர்னு பெரிய ஐயா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அடிபட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ டக்குன்னு அந்த என்கேஜ்மெண்ட் அவரு நிப்பாட்டிட்டு நேரா அந்த பெரிய ஐயாவை பாக்குறதுக்கும் அவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெரிய ஐயாக்கு அடிபட்டு போன வேலையில தான் சின்ன ஐயா இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு லேடிய ராத்திரி சமயத்துல பார்க்க வராருங்க. அதுவும் ஒரு கல்யாணம் ஆன லேடி. அப்ப அந்த பக்கமா 2 வீலர்ல வர ஹீரோவும் அவங்க நண்பனும் அதை பாத்துறாங்க. யோ சின்னையா, நீ என்னையா இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பா தெரியலையான்னு கேட்க, டேய் நான் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா போயிட்டு வானு வற்புறுத்தினாதான்டா தப்பு. அந்த பொண்ணு தான் மியூச்சுவலாவே ஒத்துக்கினாலே, அதனால தான் அவன் கணவர் இல்லாத வேலையில இங்க வந்தேன். ரொம்ப நோண்டி கேள்விலாம் கேட்காதீங்கடா, நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாரு. இதை சொல்லும் போதோ ஹீரோக்கு தான் காதலியான மாமா பொண்ணுடைய ஞாபகம் தாங்க வருது. அவர் மனசெல்லாம் ஒரு மாதிரி பதறி போயிடுது. அப்போ நம்ம இது மாதிரி அசந்த நேரத்துல நம்ம மாமா பொண்ணு அந்த பையனோட போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரிலாம் மனசு பதறுது. அப்பதான் ஹீரோவுடைய மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை லவ் பண்றதா சொல்லி ஒரு பையன் போட்டோவை கொடுத்துருப்பாங்களே, அந்த பையன் தான் இப்போ ஃபோன் பண்றான். டேய் என் பேரு மணிடா, நானும் உன் மாமா பொண்ணும் பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு போயிடு, அவ பிடிக்காம தான் உன் கூட பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோவும் எதை வச்சு அப்படி சொல்ற, அவதான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்தாலே அது எல்லாமே நடிப்பு. இது வரைக்கும் வாய் விட்டு ஒரு வாட்டியாச்சு உன்கிட்ட லவ் யூன்னு சொல்லியிருக்காளா? ஒரு வாட்டியாச்சு நீ அவளை தொட்டு பேசிருக்கியா, முத்தம் கொடுத்துருக்கியா? இது மாதிரி எதுவுமே உங்களுக்குள்ள நடக்கலனா நீங்க எப்படி லவ்வர்ஸ்னு சொல்லிக்க உரிமை இருக்கு? அவ என்னோட தான் பழகிட்டு இருக்கா, நாங்க டெய்லி ராத்திரி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நீ மாமா அப்படின்றதுனால உன்கிட்ட சொல்ல பயப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் அங்க அந்த நபர் போனை பேசிட்டு அங்க கட் பண்ண. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னுடைய வீட்டுல அடுத்த நாள் காலையில தான் தோழிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி கல்யாணம்லாம் பேசியிருக்காங்க போல இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மாமாவை உன் கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம ஊர் ஆண்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கல, அது மாதிரி உன் மாமாவும் தசை மாதிரி போயிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் காலையிலையும் போனுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. அதுவும் அவங்க மாமா பொண்ணு பத்தி தான். அந்த போன்ல பேசின நபர் தான் அனுப்பியிருக்கான். ஹீரோக்கு சம கோவம் வருது. உடனே தான் மாமா பொண்ணான ஹீரோயினை கூப்பிடுறாரு. சீக்கிரமா கிளம்பு, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. இவர் எதுக்கு எவ்வளவு கோவப்படுறாருன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு கேள்வி வருது. இப்ப மாமா பைக்ல உட்காந்துக்கிட்டோம், மாமாவோட அவங்க வேகமா போறாங்க. அப்படி ஒரு போட்டில் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சவுக்கு தோப்பு மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளேயும் தான் மாமா பொண்ணு அவர் கூட்டிட்டு போக அங்க வச்சுதான் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ உண்மையாலேயே என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாருங்க. என்ன கேள்வி மாமா இது, எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் வந்து கேப்பியான்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்ப ஏன் நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்ற மாதிரியும் கேட்கிறாரு. அவங்களுக்கும் கோவம் வருது. மாமா ஏதோ தப்பா பேசிட்டு இருக்க, என்ன வீட்டுல விடு, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு கூட பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதுக்குள்ள அந்த இடத்துல இந்த பிரவீன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வராங்க, கை தட்டிக்கிட்டே வரான். ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. என்னடா ஷாக் ஆகுற, உன் கூட போன்ல பேசினதெல்லாம் நான் தான், உண்மையாலேயே இவளை லவ் பண்றது நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ துபாய் போலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, துபாய் போறதா உங்ககிட்ட சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. 15 வருஷமா நான் இவளை காதலிக்கிறேன், எப்படி ரொம்ப ஈஸியா விட்டுட்டு போக முடியும், அது இல்லாம இவளும் என்ன கொஞ்சம் நல்லா காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல, ஹீரோயினுக்கே அது ஷாக்கிங்கா இருக்குங்க. டேய் பிரவீன் என்ன பேசிக்கிட்டு இருக்க, மாமான்ற ஒரு முறையில உன் கூட பைக்ல வர்றது, உன் கூட பேசுறது அதெல்லாம் நீ காதல்னு நினைச்சுப்பியா? அப்போ நீ தான் எங்களுக்குள்ள குறுக்க பூந்து இந்த குழப்பத்தெல்லாம் உருவாக்கணியா அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. பிரவீனோ அப்ப இது பேர்லாம் காதல் இல்லையா, என்ன தொட்டு தானே நீ பேசுவ, காதலிக்கிறவங்கள தானே தொட்டு பேசுவாங்கன்ற மாதிரிலாம் கேட்க, டேய் என்னடா இன்னும் பூமத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு ஆம்பளையும் தொட்டு பேசினா
அவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருவியா? அது என்னடா ஒரு பொண்ணும் பையனும் தொட்டு பேசினா மட்டும் இவ்வளவு கேவலமா திங்கிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கத்துறாங்க. ஆனாலுமே இந்த பேச்சை கேட்கும் போதோ நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தேகம் அடங்கல. நீங்க 2 பேரும் பேசிட்டு கூட சமாதானமாயிட்டு வாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு கோவம் வந்து அந்த பிரவீனோட தலையிலேயே ஒரு கட்டையை எடுத்து அடிக்கிறாங்க. ஏய் என்ன இவனை இப்படி அடிச்சிட்ட? இவன் பண்ற பொய்யுக்கும் இவன் பண்ற பித்தலாட்டத்துக்கும் அடி மட்டும் இல்ல, இதோட வேற லெவல்ல எதனா பண்ணணும். அவன் பேசுறான், அதை நீயும் கேட்டுட்டு இருப்பியா மாமா? உண்மையாலேயே மேல் நம்பிக்கை இருந்தா வீட்டுக்கு வா, கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா இப்படியே போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ட்விஸ்டர்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட மொபைலுக்கு ஒரு போட்டோ வந்திருக்கோம்ல ஹீரோயின் இருக்கிற மாதிரி, அது ஒரு ஏஐ ஜெனரேட்டர் போட்டோங்க. அந்த போட்டோ அந்த டிடெக்டிவ் கிட்ட யார் அனுப்பியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த காவியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஹீரோவை அவங்க அடையணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் அப்படி அனுப்பி நம்ம ஹீரோக்கு போனுக்கு அனுப்ப சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டிடெக்டிவுக்கு 2ஆவதா தொடர்பு கொண்டவன் இந்த பிரவீனுங்க. அவனும் நம்ம ஹீரோயினை அடையணும்னு சொல்லி இந்த நம்பர் எல்லாம் கொடுத்து இந்த நம்பருக்கு அவ ரொம்ப நேரம் போன்ல பேசின மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் பொய் சொல்ல வச்சிருப்பான். ஆக மொத்தத்தில் இது எல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோக்கு இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே தனக்கு இது மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தின அந்த சாமியாரான டிடெக்டிவை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. இப்போ 1 வருஷம் கழிச்சு இந்த கதையை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே திருமணம் பண்ணியிருக்காங்க போல. அப்படி அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியையும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி காமிக்க இப்படி இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. ஆக மொத்தத்துல சந்தேகம் அப்படின்றது ஒரு பெரிய வியாதி. அது ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே நரகமாயிடும் அப்படின்றது தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. வாய்ப்பு இருந்தா இந்த படத்தை ஓடிட்டு ஒரு வாட்டி பாருங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.